வணக்கம். Thank you for watching another episode of PR Cricket Chat. பொடகவஸ்கர் ட்ராஃபி எப்படி போச்சுங்க? 3-0 தோத்த டீம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆஸ்திரேலியா போய் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டெஃபினட்டா கொட்டிப்பாங்கன்னு. நான் கூட சொன்னேன் இந்த ஷோல கொட்டிப்பாங்கன்னு. எல்லாரும் சொன்னாங்க இதுதான். பட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 2 டேஸ் ரிவ்யூ பண்ணிட்டோம். தேர்ட் டே, ஃபோர்த் டேக்கு தான் இந்த ரிவ்யூ. யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபென்டாஸ்டிக்கா விளையாடார் அந்த செகண்ட் இன்னிங்ஸ். ராகுல் சூப்பர்வா ஆடினாங்க. இந்த பேரை பிரிக்கணுமா? அதுதான் கேள்வி. ரோஹித் சர்மா வந்தப்புறம் இந்த பேரை பிரிக்கணுமா? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் ஓபன் பண்ணும். ரோஹித் சர்மா நம்பர் 6ல ஆடணும். அது நடக்குமா? ஐ டோன்ட் திங்க் சோ. கில் வந்துருவாரு. கில் at 3. ஸோ ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி இந்தியாவுக்கு. அஸ்வின் உள்ள வருவாரா? ஜடேஜா உள்ள வருவா? வாஷிக்கு பதிலா ஆகாஷ் தீப்பை மாத்துவாங்களா? தெரியாது. பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன ஆக போகுதுன்னு. பட் செகண்ட் இன்னிங்ஸ் ஹேட்ஸ் ஆஃப் யஷஸ்வி ஜெய்ஸ்வால். வெல்கம் ரிட்டர்ன் டு ஃபார்ம் ஃபார் கோலி. நம்ம சொல்லலாம் அந்த விக்கெட் ஒன்றும் பண்ணிட்டு இருக்கல, கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ல வந்தாருன்னு. பட் கோலி வந்து ரன் அடிக்கிறது இந்தியாவுக்கு ஒரு பெரிய பெரிய பூஸ்ட். ஏன்னா கோலி ஒரு ரன் ஆஃப் ஃபார்ம்ல வந்தாருன்னா அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுவாரு. ரஹானே ஒரு செஞ்சுரி அடிச்சு 10 மேட்ச் ஒன்னு அடிக்க மாட்டாரு. கோலி அப்படி கிடையாது. ஒரு இன்னிங் அடிச்சான்னா அதுக்கப்புறம் ரன்ஸ் வரும். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் அ பிக் சீரீஸ் ஃப்ரம் கோலி. கில் என்ன பண்ணாருன்னு பார்க்கணும். ஸோ ஹாப்பி ஃபார் ஜெய்ஸ்வால் அண்ட் மோஸ்ட் ஹாப்பி ஃபார் பும்ரா. ஏன்னா அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார் போலர்ஸ் வில் ஆல்சோ மேக் குட் கேப்டன்ஸ். அவர் கேப்டன்சி ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு கேப்டன்சி பண்றாரு பர்மிங்ஹாம்ல இங்கிலாண்டோட 385 டு வின் டிஃபெண்ட் பண்ணல. பட் ஹி ஹஸ் லேர்ன் ஃப்ரம் தட். சூப்பரா கேப்டன் பண்ணாரு. தன்னோட மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் பார்க்கல. எனக்கு 10 விக்கெட் வேணும், நான் போலிங் போடுறேன், டேலண்டர்ஸ் இருக்கும் போது அதெல்லாம் பார்க்கல அவரு. ஹி நோஸ் அவரோட ஃபிட்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவுக்கு ஃபார் த 5 டெஸ்ட். ஸோ ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் பாடின்னு அவர் வந்து தேவையில்லாம போடல. ஹர்ஷித் ராணா, சிராஜ் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. வாஷி முடிச்சுட்டாரு 2ல. எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஜுரல் படிக்கல் கொஞ்சம் பண்ணல. பட் எவ்ரிபடி எல்ஸ் கான்ட்ரிபியூட்டட். ஃபென்டாஸ்டிக் டு சி. அண்ட் கேப்டன்சி வந்து டெரிஃபிக்கா இருந்தது. ஹோப்ஃபுல்லி ரோஹித் இந்த மாதிரி கேப்டன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. வெஸ்ட் நியூசிலாந்து இந்தியா கேப்டன்சி எப்படி இருந்தது கம்பேர்ட் டு திஸ். ஃபீல்ட்ஸ் டைட்டா இருந்தது. போலர்ஸை நல்லா ரொட்டேட் பண்ணாங்க. ஈஸி சிங்கிள்ஸ் எல்லாம் கொடுக்கல. நல்லா கேப்டன் பண்ணாரு பும்ரா. டீம் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பும்ரா அடியில. சோ கிளாட் டு சி தட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல், பும்ரா, கோலி எல்லாம் நல்லா பண்ணாங்க. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நல்லா ரெடி ஆயிட்டு வந்தாங்க. இப்ப நிறைய கேள்வி இருக்கு இப்போ. மார்னஸ் லபுஷேன் ஃபார்ம்ல இருக்காரா? மார்னஸ் லபுஷேன் ஆடணுமா? டிராப் பண்ணுமா? அவரை ஸ்டீவ் ஸ்மித்திய டிராப் பண்ணுமா? அந்த மாதிரி எல்லாம் பேச்சு வருது. ஸ்டீவ் ஸ்மித்தோட ஆவரேஜ் இந்தியாவோட 70 கிட்டங்க. ஸ்டீவ்ஸ் 9-10 செஞ்சுரி அடிச்சிருக்காரு இந்தியாவோட. ஸ்டீவ் ஸ்மித்தை டிராப் பண்ணுமா? அந்த மாதிரி எல்லாம் பேச்சு அடிப்படுது. பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன ஆகுதுன்னு. இந்த 2 டே ஒரு பிங்க் பால் பிராக்டிஸ் மேட்ச் இருக்கு அடிலைட் டெஸ்ட் முன்னாடி. ஹோப்ஃபுல்லி போலர்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு எல்லா பேட்ஸ்மேனும் ஆடணும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட்ஸ்மேனுக்கு இந்த 2 டே பிராக்டிஸ் கேம். ரோஹித் ஷூரா ஆடுவாரு. கில் கை சரியா இருந்தா ஆடுவாரு. ஆடணும். எனக்கு தெரிஞ்சு ராகுல் ஆடணும். எல்லாரும் ஆடணும். ஏன்னா இந்த பிங்க் பால் வந்து கெட்டிங் யூஸ் டு இட் கஷ்டம். ஏன்னா அடிலைட்ல நைட்ல கண்ணா அப்படின்னா ஸ்விங் ஆகும். ஸோ இந்தியா ரிக்வஸ்ட்ல ஒரு பிங்க் பால் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க மேட்ச், டே நைட் மேட்ச். அது நல்லா இருக்கும். இந்தியா மெயின் பேட்ஸ்மேன் ஆடினாக்க, ஐ மீன் 11ல ஆட போற பேட்ஸ்மேன் ஆடணும். பொறுத்திருந்து பார்க்கணும். இது நடுவில் நியூஸ் வருது, கௌதம் கம்பீர் இந்தியா கிளம்பி வந்துட்டாரு. டிசம்பர் 3 தான் திரும்ப வர போறாரு. பர்சனல் எமர்ஜென்சினால திரும்ப வராருன்னு. பட் ஹோப்ஃபுல்லி ரோஹித்தும் கம்பீரும் பேசியிருப்பாங்க தட் மெயின் பேட்ஸ்மேன் எல்லாம் ஆடணும் இந்த மேட்ச்னு. பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஒரு 150 ரன் அடிச்சுட்டு ஜெயிக்கிறதுனா சாதாரண விஷயம் இல்ல. அதை டெஃபினட்டா நம்ம செலிப்ரேட் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும் அந்த வின்ன. அடுத்த வாட்டி நம்ம டீம் தோக்கும் போது இந்த வின்ன பத்தி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா மேட்சும் ஜெயிக்கிறது கஷ்டம். அண்ட் டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு பும்ரா த லீடர் அண்ட் பும்ரா த bowler and Jaiswal, Rahul, fantastic. Thank you for watching another episode of PR Cricket Chat. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன். Thank you very much.